சமாதான ஊழியங்கள் வழங்கும் இது உங்கள் அற்புதத்தின் நேரம். டைம் ஆஃப் மிராக்கிள்ஸ். எடுங்க பார்க்கலாம் அவர் எப்படி மனம் இறங்குகிறார். மத்தேயு புஸ்தகம் 20:30-34, ரோமர் 9:16 வாசிங்க. மத்தேயு 20:30-34, ரோமர் 9:16. சீக்கிரம் எடுங்க பார்க்கலாம். அப்பொழுது வழி அருகே உட்கார்ந்திருந்த பர்த்திமேயு எனக்கு குருடர், வழி அருகே இரண்டு குருடர் இயேசு வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே தாவீதின் குமாரனே எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். வாசிங்க. இயேசு மனதுருகி அவர் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து. இயேசுடைய மென்டாலிட்டியில் என்ன தெரியுமா இருக்கும்? இத்தனை வருஷம் இவன் பாவம் செஞ்சுட்டா இவன் நாசமாக பேர் நினைக்க மாட்டார். இவனுக்கு இந்த சான்ஸை கொடுத்துட்டா இவன் நமக்கு பின்னாடி இனிமே வந்துடுவானா? அவர் மென்டாலிட்டியில் அதில் தான் இருக்கும். இவனை எப்படி ஆதாயப்படுத்தி கொள்வது, அதுதான் காட்ஸ் மென்டாலிட்டி. இவனை எப்படி நம்ம பின்னாடி வர வைக்கிறது, இவனை எப்படி இவன் நம்ம பின்னாடி வர வைப்பது. அதனால தான் நான் சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு பின் செல்லும் மனநிலையோடு அவர்கிட்ட போய் நின்னீங்கன்னா அவர் உங்களுக்கு பின்னாடி வர மனநிலையில் ரெடியாக இருப்பார். எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்கிறீங்க, ஆண்டவரே உங்களுக்கு பின் வருகிற மனநிலையில் நான் இருக்கிறேன்? வலது கையை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். உமக்கு பின் வருகிற மனநிலை. சத்தமாக சொல்லுங்க, நான் என்ன மனநிலையில் நான் இருக்கிறேன்? உடனே அவருக்கு என்ன பண்ணாங்களாம்? பின் சென்றார்கள். 34 வசனத்தை வாசிங்க. 34 வாசிங்க. இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை என்ன பண்ணாராம்? தொட்டார். கண்ணை மட்டும்தான் தொட்டாரு. உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு என்ன பண்ணாங்க? பின் சென்றார்கள். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருடைய மனதுருக்கம் நம்முடைய வாழ்க்கையில இறங்க போகிறது. அவருடைய மனதுருக்கத்தினால் நீங்க அவர்கிட்ட இன்னைக்கு என்ன கேட்க போறீங்களோ, இந்த அக்டோபர் மாசத்துல அதை அவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஆண்டவர்கிட்ட நீங்க என்ன கேட்க போறீங்களோ அதை கர்த்தர் உங்களுக்கு செய்ய போகிறார். எதனால செய்ய போகிறார்? உங்க நீதியினாலேயா, உங்க நியாயத்தினாலேயா, உங்க உண்மையினாலேயா? இல்லை, அவருடைய மனதுருக்கத்தினால. ரோமர் 9:16 வாசிங்க பார்க்கலாம். அவர் மனதுருகி அவர் இறங்கினால் என்ன நடக்கும்? ரோமர் 9:16 வாசிங்க பார்க்கலாம். ரோமர் 9:16 வாசிங்க. ஓடுகிறவனாலும் அல்ல, ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, யாரால ஆகுமா? இறங்குகிற தேவனாலே ஆகும். மனம் இறங்குகிற. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? In many time in our life we used to say, ஆண்டவரே என்னால் இது நடந்துச்சு, என்னால் இது நடக்க போகுது, ஏதோ எங்கள் முன்னோர்கள் செய்து வச்ச புண்ணியம். அப்படின்னா காந்தியுடைய பேரன் தான் இன்னைக்கு நல்லா வாழணும், நேதாஜியுடைய பேரன் தான் இன்னைக்கு நல்லா வாழ்ந்துருக்கணும். யாருமே வாழலை. இன்னைக்கு நம்ம தான் நல்லா வாழ்கிறோம், நம்ம தான் சந்தோஷமாக இருக்கோம், நம்ம தான் இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கோம், நம்ம தான் சமாதானமாக இருக்கோம், நம்ம தான் நித்தியத்தை குறித்த ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறோம். மனம் இறங்கின தேவனாலே நாம் இன்னைக்கு நன்றாக இருக்கிறோம். அவர் சொல்லியிருக்கிறார், எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருக்கிறேனோ அவன் மேலே நான். இன்னைக்கு நீங்கள் நம்புங்க, நான் இன்னைக்கு நல்லா இருக்கேனா, கடவுள் என் மேலே இரக்கமாக இருக்க சித்தமாக இருந்திருக்கேன். ஆண்டவர் என் மேலே என் மனதுருக்கமாக இருக்க சித்தமாக இருக்கார். அந்த கான்ஃபிடென்ட் உங்களுக்கு ரொம்ப வேணும். கர்த்தர் என் மேல கிருபையா இருக்க சுத்தமா இருக்காரு. மோசைட் அவர் சொன்னார், நான் யார் மேல இரக்கமா இருக்க சுத்தமா இருப்பேனோ அவன் மேல இரக்கமா இருக்க சுத்தமா இருப்பேன். எவன் மேல் கிருபையா இருக்க சுத்தமா இருப்பேன் அவன் மேல. நீங்க எத்தனை பேர் நம்புறீங்க? அப்படிப்பட்ட கேட்டகரி தான் நீங்களும் நானும். நம்ம 10ல் 1 இல்லை, 1ல் 1. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம். நீங்கள் 10ல் 1 அல்ல, 1ல் 1. சொல்லுமா? 1 கண்ணே கண்ணு. நிறைய பேர் சொல்லுவாங்க, நீங்கள் போயிட்டீங்கன்னா ஆண்டவர் வேற யாரையாவது வச்சு ஏதாவது செஞ்சிருவார். அப்படிலாம் அவர் செய்ய மாட்டார். நீ தான் வேணும்னு முடிவாக வந்திருக்காரு, உன்னை வச்சு தான் செய்வார். ஆமென். என் நம்பிக்கையில் அதான். அழைக்கப்பட்டவர்களோ
நான் அழைக்கப்பட்டவன் கிடையாது. நான் யாரு? தெரிந்து கொள்ளப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவள். ஹல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அவர் சீயோனுக்கு மனம் இறங்குகிற ஒரு காலத்தை வைத்திருக்கிறார். எவ்வளவுதான் இஸ்ரவேல் ஜனங்களை அவர் அந்நியர்கள் கையில் ஒப்பு கொடுத்தாலும் ஒரு சீசன் வரும்போது திரும்ப கொண்டு வந்துடுவார். அதே மாதிரி சொல்லுகிறேன், இந்த அக்டோபர் மாதம் கர்த்தர் உங்களை திரும்ப கொண்டு வருகிறார். கர்த்தர் உங்களை திரும்ப மீட்டெடுக்கிறார். உங்கள் குடும்பத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். உங்கள் வியாபாரத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறார். உங்கள் ஃபினான்ஸை கர்த்தர் மீட்டெடுக்கிறாரு. உங்கள் எல்லைகளை கர்த்தர் மீட்டெடுக்கிறாரு. உங்கள் சமாதானத்தை கர்த்தர் மீட்டெடுக்கிறாரு. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்கிறவங்க சத்தமாக கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லலாமே. அப்போ இன்னைக்கு கர்த்தர் இறங்கணும்னு ஆசைப்பட்டுட்டாருன்னா அதை யாராலும் என்ன பண்ண முடியாது. How many of you going to believe கர்த்தர் என் மேலே மனதுருக்கமாக தான் இருக்காரு? அவருடைய கோபமோ ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, இன்னைக்கு கர்த்தர் உங்களுக்கு மனம் இறங்குறார். பாயிண்ட் 2 நான் வேகமாக போகிறேன். ரூத் 2:13-14 எப்படி கர்த்தர் தயவை வெளிப்படுத்துகிறார். ரூத் 2:13-14 சீக்கிரம் வாசிங்க. அதற்கு அவள், என் ஆண்டவனே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நாம் உம்முடைய வேலைக்காரர்களை ஒருத்திக்கு சமமாயிராவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியாளோடு பச்சமாய் பேசினீரே என்றாள். வாசிங்க. பின்னும் போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து, நீ எங்கே வந்து. ஓகே, வெயிட் பண்ணுங்க. இங்க ரூத்துக்கு கர்த்தர் போவாசுடைய கண்களை எதை கிடைக்க பண்ணினார்? தயவை கிடைக்க பண்ணினார். எத்தனை பேர் நம்புறீங்க? இன்னைக்கு ஒரு போவாஸ் உங்களுக்கு ஒரு தயவை காமிக்க போகிறார். இயேசு கிறிஸ்துவாகிய போவாஸ் உங்களுக்கு ஒரு தயவை காமிக்க போகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஒரு போவாஸ் உங்களுக்கு இருக்கிறாரு. அன்னைக்கு ரூத் வாழ்க்கையில புருஷனை இழந்து எல்லா நம்பிக்கையும் இழந்து, நான் சொல்லட்டுமா, ஆண்டருடைய தயவு வந்துச்சுன்னா புருஷனை இழந்து விட்டால் எல்லாம் முடிந்தது, ஒன்றுமில்லை. வாட் இஸ் நெக்ஸ்ட்? ஆனா தயவு கிடைக்க வேண்டிய இடத்துல, தயவு கிடைக்க வேண்டியவரிடம், சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். நமக்கு எப்படி தயவு கிடைக்கணும்? தயவு கிடைக்க வேண்டிய இடத்துல, தயவு கிடைக்க வேண்டியவரிடம். உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்லட்டுமா? எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி பிடிங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ரெடியா இருக்கிறீங்க? ஆண்டவர் உங்களுக்கு இந்த அக்டோபர் மாசம்னு இல்லை, ஒரு சீசன் உங்க லைஃப்ல கட்டளையிடுகிறார். என்ன தெரியுமா? உங்களுக்கு சரியான இடத்துல சரியான ஆள்கிட்ட இனிமே தயவு கிடைக்கும். ஷதல மஹந்துனமோ ஷகல ஹதல பரத்துல மௌதலமா. ஹல்லேலூயா. எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? தேவனால கூடாத காரியம் ஒண்ணுமே இல்லை. ஏன் தெரியுமா? உங்களுக்கு தயவு கிடைக்க வேண்டிய இடத்துல, தயவு கிடைக்க வேண்டியவரிடம் கிடைத்தபடியினால் நீங்க எங்க போனாலும் தயவு கிடைக்கும். எவன் முகத்தை பார்த்தாலும் தயவு கிடைக்கும். யாரை பார்த்தாலும் தயவு கிடைக்கும். யாருனாலும் உங்களுக்கு உதவி செய்வாங்க, யாருனாலும் உங்களுக்கு முன் வருவாங்க, யாருனாலும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அது ஒரு தயவின் அபிஷேகம். Once if we got the தயவு from God, தேவனுடைய தயவு உங்க லைஃப்ல வரணும். அதுக்காக ரொம்ப ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உங்க தயவின் அபிஷேகம் மேல முதல்ல இறங்கட்டும். அது வந்துட்டுனா, ஒன்ஸ் உங்க லைஃப்ல இந்த அனாயிண்டிங் ஆப்ரேட் ஆயிட்டுனா, நீங்க ஒரு லோன் சென்டருக்கு போனீங்கன்னா முதல்ல உங்க லோனை தான் ப்ராசஸ் பண்ணுவான். நீங்க ரேஷன் கடைக்கு போனீங்கன்னா கார்டு எல்லாமே கொடுப்போம். ஒன்று மட்டும் நம்புவேன், ஆண்டவரை நீர் என் கூட இருக்கிறீர், உங்க தயவு என் மேல இருக்குது. உங்க கண்களை தயவு பெற்றனா மனுஷ கண்களை எப்படி நான் தோத்து போக முடியும்? தேவனுடைய தயவு பெருசு. ரூத்துடைய வாழ்க்கை எல்லாவற்றிலும் தோற்று போய்விட்டது. அதற்கு காரணம், கர்த்தர் அவளை
சரியாக வழி நடத்தினார். அந்த வயல் நிலம் சபைக்கு அடையாளம். அதன் கதிர்கள், அதுல விளையப்பட்ட அந்த கோதுமை மணிகள் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அடையாளம். அந்த போவாஸ் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளம். அந்த இயேசு கிறிஸ்துவினிடம் இந்த போவாஸ் சரியாக வந்து நின்றார். அந்த போவாஸ் சொல்லுகிறார், ஐஸ்வர்யமும் பெரிதுமான வாலிபர்களுக்கு பின்னாடி நீ போகாம நீ சரியான வயல் நிலத்துக்கு வந்தாய் அப்படின்னு. எல்லாம் வயல் நிலம்தான், எல்லா சபை தான், எல்லா ஊழியம்தான். நான் என்னைக்குமே சொல்வேன், நிறைய பேரை நான் பார்த்துக்கிறேன், குன்றி போன குடும்பங்கள், அழிந்து போன குடும்பங்கள். பார்த்தா நாங்கள் ஒரு 20 வருஷமாக காணிக்க கொடுத்துருப்போம், ஆனால் கேன்சரில் குடும்பத்தில் எல்லாரும் சாவாங்க. 40 வருஷமாக சபைக்கு தலைமுறையாக ஊழியர் செய்வாங்க, ஆனால் அவங்க குடும்பத்துடைய முடிவு ஈனமான முடிவாக இருக்கும். 3 தலைமுறையா ஓடுவானுங்க, அவன் வாழ்க்கையின் முடிவு ரொம்ப மோசமாக இருக்கு. காரணம், காணிக்க குடிப்பது பெருசு இல்லை, சபைக்கு போறது பெருசு இல்லை. எந்த வயலில் நாம் கதிர் பொறுக்க வேண்டும், எல்லாருடைய கண்களில் நமக்கு தயவு கிடைக்க கூடாது, அதன் முடிவு ஆசீர்வாதமாய் இருக்காது. எல்லா வயல் நிலத்திலும் கதிர்களை பொறுக்க கூடாது, எல்லா வயல் நிலத்திலும் போவாசினுடைய அரவணைப்பு இருக்காது, போவாசினுடைய போர்வையின் சாயல் இருக்காது. அந்த போவாஸ் அற்புதமாய் சொல்லுகிறார். நீங்க வாசித்து பாருங்க, அதே ரூத் எழுதின புஸ்தகத்தினுடைய சில வசனங்களை நான் காமிக்க விரும்புகிறேன். நீங்க விரைவாக எடுங்க பார்க்கலாம். 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. 2ஆம் அதிகாரம் 2-3 வசனங்களை வாசிங்க. 2-3. மோவாபிய ஸ்திரீயான ரூத் என்பவள் நகோமியை பார்த்து, நான் வயல்வெளிக்கு போய் யாருடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்குமோ அவர் பிறகே கதிர்களை பொறுக்கி கொண்டு வருகிறேன் என்றால், அதற்கு இவள், என் மகளே போ என்றால். வாசிங்க. அவள் போய் வயல்வெளி அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினால், தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயலிலும் அவளுக்கு தற்செயலாய் நேரிட்டாலும் அவளுக்கு அது தற்செயல், ஆனால் தேவனால் அவளுக்கு குறிக்கப்பட்டது. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்லலாமே. நான் ஒன்று சொல்லட்டுமா? உங்க வாழ்க்கையில தற்செயலா போயிட்டு இருக்கீங்களே நிறைய விஷயம், அதுல எல்லாமே கர்த்தர் ஒரு அப்பாயின்மெண்ட்டை போட போறாரு. ஆண்டவரே, நான் சும்மா இங்க ஒரு இடத்த வாங்கி போட்டேன், அங்க ஒரு அப்பாயின்மெண்ட்டை கர்த்தர் அடிக்க போறாரு. கரங்களை தட்டி ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்க போல. ஆண்டவரே, நான் சும்மா, நிறைய பேர் சொல்லுவாங்க, இந்த அன்னைக்கு ஒரு பதில் சொல்லுவேன், நான் சும்மா கூகுள் மேப்பில் அட்ரஸ் போட்டு இந்த சர்ச்சுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஆசீர்வாதமாக இருக்குது இந்த சபை அப்படின்னு. ஆண்டவரே, தற்செயலா நான் சொல்கிறேன், நீங்கள் சும்மா இப்படி நீங்கள் சும்மா எங்கெல்லாம் இப்படி போயிட்டு இருக்கீங்களோ, தற்செயலாக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்களோ, தற்செயலாக இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் போயிட்டுருக்கோ, அதில் எல்லாத்திலும் தெய்வத்தினுடைய குறுக்கீடு, காட்ஸ் அப்பாயின்மெண்ட் வரப்போகிறது, தெய்வத்தினுடைய குறுக்கீடு வரப்போகிறது. ஆதலால் வாழ்க்கையில் ரொம்ப யோசிக்காதீங்க. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், ரொம்ப யோசிக்காதீங்க, ரொம்ப கால்குலேட் பண்ணாதீங்க. ஆண்டவர் போவாசை குறுக்கீட பண்ண போகிறார். அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய சந்திப்பை பிதாவாகிய தேவன் நீங்க செய்கிற காரியங்களை அவர் குறுக்கீட பண்ணும் பொழுது அங்கே ஆசீர்வாதங்கள் வர ஆரம்பிக்கு. கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்றவங்க நல்ல சத்தமா கைகளை தட்டி ஒரு ஹல்லேலூயா சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம். ரூத் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். ரூத் 2:14 திரும்ப வாசிங்க. ரூத் 2:14. பின்பு போவா சாப்பாட்டு வேளையில் அவளை பார்த்து என்ன போட்டிருக்கு, நீ இங்கே வந்து இந்த அப்பத்திலே புசித்து. நல்லா வாசிங்க. இந்த எல்லா வயல் நிலத்திலையும் அப்பம் கொடுக்க மாட்டானுங்க, பொறுக்கிட்டு போமாங்களேன்னு சொல்லி பொறுக்கிட்டு விட்டுருவானுங்க. அப்படி இருக்கக்கூடாது. சபை ஒரு வயல், அங்க ஜனங்கள் பொறுக்க வருகிறவர்களை அப்பம் புசிக்க வைக்க வேண்டும். ஜனங்கள் பொறுக்க தான் வருவாங்க. என்னடா
ஜனங்களுடைய புத்தி அப்படிதான் இருக்கும். அவங்க ஏதாவது பொறுக்கிட்டு போலாமா, கீழே ஏதாவது சிந்த விடுவாங்களா, ஏதாயிலும் ஒரு நோய்க்கு தீர்வு கண்ட முடியுமா, பேய்க்கு தீர்வு கண்ட முடியுமா. பீப்புள் மென்டாலிட்டி அப்படிதான் இருக்கும். உலக பிரகாரமா ஏதாயிலும் கீழே இருக்கிறத பொறுக்கிட்டு போக முடியுமா. மனநிலையை மாற்றுங்கள். கர்த்தர் உங்களை பொறுக்குவதற்கு அழைக்கவில்லை. உண்மையான வயல் நிலங்களிலே பொறுக்கி கொண்டிருக்கிறவர்களை அழைத்து. எத்தனை பேருக்கு இந்த சத்தியம் ஆழமா இருக்கு? பொறுக்க வருகிறவர்களை அழைத்து கனப்படுத்தி, நீங்கள் பொறுக்கிறவர்கள் அல்ல, வந்து என் கூட அப்பத்தை புசித்து. எத்தனை பேர் இந்த சபையில் அந்த அனுபவத்தை பாக்கிங்க? கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பாஸ்டர், நாங்கள் பொறுக்க வந்த இடத்துல எங்களை பொறுக்க விடாம எங்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்து, ஆண்டவருடைய வார்த்தையை புசிக்க கொடுத்து, எங்க வாழ்க்கையை இயேசுவின் இரத்தத்தினால கழுவ வச்சு, லைஃப் சான்டிஃபிகேஷன், வாழ்க்கை பரிசுத்தமாக்குதல் என்கிற வாழ்க்கைக்குள்ள எங்க வாழ்க்கையை கொண்டு வந்து, கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. பரிசுத்தமாக்குதல் உபதேசத்தை போதித்து, இதான் போவாஸ். கையை தட்டி ஆமென் சொல்றவங்க கரங்களை நல்லா தட்டி, நல்ல கரங்களை தட்டி, நல்ல சத்தமா கைகளை தட்டி அவர் ஆமென் சொல்லுகிறவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. சொல்லுங்க ஒரு ஆமென். தோய்த்துக்கொள் என்றான். அவள் அப்படியே, அவள் வாசிங்க, அப்படியே அவள். இப்ப பொறுக்க வந்தவள் எங்க உட்கார்றா? இப்போ பொறுக்கியா போகாம எங்க வந்துட்டா உள்ள? இப்போ டெம்பரரி ஆளா வந்த ஆளு இப்ப என்னவா மாறிட்டா? கம்பெனி எம்ப்ளாயியா மாறிட்டா, ராஜ்யத்தின் பிள்ளையா மாறிட்டா. கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அதாவது என்ன சொல்லுவாங்க, கம்பெனியில கான்ட்ராக்ட் ஸ்டாஃப், இன்னொன்னு முதல் கட்டம் கான்ட்ராக்ட் ஸ்டாஃபா வந்தால கடைசி வரைக்கும் என்ன வச்சிருக்க கூடாது? கான்ட்ராக்ட் ஸ்டாஃபாக வச்சிருக்க கூடாது. ஏன்னா கான்ட்ராக்ட் ஸ்டாஃபை வந்து கம்பெனி ஸ்டாஃப் ஆகுனா ரெஸ்பான்சிபிலிட்டி எப்படி ஆயிரும்? நமக்கு கம்பெனிக்கு அதிகமாயிரும். இப்போ என்னவா மாத்துறாங்க அவளை? இப்போ எங்க வந்து உட்காந்துறா? அறுக்கிறவர்கள் அருகே வந்து உட்கார்ந்து கொள்ளுகிறாள். அடுத்து வாசிங்க பார்க்கலாம். இப்போ அடுத்த கட்டம் கொண்டு போகிறாரு. எதை கொடுக்கிறாரு? அடுத்து சத்தமா வாசிங்க. அடுத்து என்ன கொடுக்கிறாரு? அந்த வருத்த அனுபவம், பரிசுத்த ஆவியின் என்கிற அனுபவத்தை அவளுக்கு கொடுத்து. வாசிங்க பார்க்கலாம். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து. இப்போ பொறுக்க வந்தவா மீது எடுக்க முடியுமா? எடுக்க முடியாது. இப்போ இந்த அப்பத்தை புசித்து அந்த காடியில துணிக்கையை தோய்த்து, அறுக்கிறவர்கள் கூட தம் வாழ்க்கையின் பயணத்தை பொறுக்கிறவர்கள் கூட பொறுக்கித்தனமாகவே போகாம. அதான் சொல்லுகிறேன், உலகத்தை விட்டு சபைக்குள்ள வந்தவங்க அப்படியே உலகத்துக்குள்ளே ஓடக்கூடாது. உலகத்தை விட்டு சபைக்கு வந்தவங்க உலகத்தை விட்டு அதுக்கப்புறம் அவங்க கனெக்ஷன் எங்க இருக்கணும்? அறுக்கிறவர்கள் கூட இருக்கணும். சண்டே வந்து 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 சும்மா என்ன பண்ணிட்டு போக கூடாது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இந்த கோஷ்டியா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, இந்த கோஷ்டியா? பக்கத்துல பார்த்து கேளுங்க, நீங்க இந்த கோஷ்டியா இல்ல இந்த கோஷ்டியா? ஆனா நம்ம எண்ணமெல்லாம் எதுல இருக்கோம்? நீங்களே பார்த்திருப்பீங்க தமிழ்நாட்டில். எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு உங்களை பார்த்து திரும்ப சொல்லுகிறேன், நம் மனநிலை தேவ ராஜ்யத்திலே பொறுக்குகிற மனநிலை அல்ல. ஆண்டவருடைய தயவு உங்க மேல வந்திருக்குது. நீங்க தயவை பெற்றீர்கள் என்றால் நீங்கள் சபையில வந்து சேர்க்கப்படுவீர்கள். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க ஒரு தயவு கிடைச்சவன், கடவுளுடைய தயவு கிடைச்சது அடையாளம் உங்களுக்கு கர்த்தர் வயல்வெளியை கொடுப்பார். கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கையை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க சத்தமா கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. தயவு கிடைத்தவர்கள் எங்கே வருவார்கள்? சபைக்கு வருவாங்க. நல்ல சத்தமா சொல்லுங்க, தயவு கிடைத்தவர்கள். நல்ல சத்தமா சொல்லுங்க, தயவு கிடைத்தவர்கள்
சபைக்கு வருவார்கள். தேவனிடத்தில் தயவு கிடைத்தவர்கள் யாரை சந்திப்பாங்க? போவாச சந்திப்பாங்க. யாரை சந்திப்பாங்க? போவாச சந்திப்பாங்க. தயவு கிடைத்தவங்க வயல்வெளிக்கு வெளியே நிற்க மாட்டாங்க, வயல்வெளிக்கு உள்ளே வருவாங்க. தயவு கிடைச்சவங்க கடைசி வரைக்கும் பொறுக்கும் மனநிலையில் இருக்க மாட்டாங்க. தயவை கிடைத்தவர்கள் அப்பத்தை புசிப்பார்கள், வாழ்க்கையை தோய்த்து கொள்வார்கள், வறுத்த கோதுமையை புசிப்பார்கள், தங்கள் வாழ்க்கையை அறுக்கிறவர்களோட சேர்த்து கொள்வார்கள். அவர்கள் சாப்பிட்டு எப்படி இருப்பாங்க? திருப்தியா இருப்பாங்க. கர்த்தர் இந்த மாச காலங்களிலே சபையோடு உங்கள் உறவை கர்த்தர் பலப்படுத்த போகிறார். எத்தனை பேர் கரங்களை தட்டி ஒரு ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா, நல்ல சத்தமா கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாமே. கர்த்தர் சபையோடு உறவை பலப்படுத்த போகுவார். ஆண்டவருடைய தயவு இருக்குன்னா நீங்க சபையோடு ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. நீங்க நாசமா போறீங்கன்னா அடையாளம் சர்ச்சை விட்டு நீங்க தூரமாவீங்க. பிசாசு உங்களை அழிக்க போறானா அடையாளம் உங்களை சபையை விட்டு பிசாசு தூரமாக்குவான். சபையை குறித்து வீட்டில் தப்பா பேச வைப்பான். சபையை குறித்து தவறான டிஸ்கஷனை ஏற்படுத்துவான். அப்படின்னா பிசாசு உங்களை தயவை விட்டு விலக பண்ணுகிறான். தேவனுடைய தயவு சபையை காண பண்ணும். நீங்கள் இன்னைக்கு சபையிலே வந்து சேர்க்கப்பட்டிருக்கிறீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். 15வது வசனம் 17வது வசனம், தயவு கிடைத்தவர்கள் எப்படியாக ஆசீர்வதிக்கப்படுவார்கள்? 15-17 சத்தமா வாசிங்க பார்க்கலாம். 15-17 நல்ல சத்தமா வாசிங்க. அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரரை நோக்கி, எங்க பொறுக்கி கொள்ளட்டுமா? அரிக்கட்டுகள் நடுவே அவளை என்ன பண்ணி கொள்ளட்டும்? பொறுக்கி கொள்ளட்டும். அவளை என்ன பண்ண வேண்டாம்? உங்களை என்ன பண்ண வேண்டாமா? ஆண்டுடைய தயவு வரும்போது எவனும் உங்களை அசிங்கப்படுத்த முடியாது, உங்களை யாரும் அசட்டை பண்ண முடியாது. கர்த்தர் உங்க மேல கட்டளை கொடுத்துருப்பாரு, ஏய் என் பிள்ளைய பத்தி பேசாத, என் பிள்ளைய கனம் பண்ணு, என் பிள்ளைய ஆசீர்வதி, என் பிள்ளைக்கு பொண்ணை கொடு. ஆண்டவர் எத்தனை பேருக்கு இப்படி ஒரு வரன் அமையணும்னு ஆசைப்படுறீங்க? கல்யாணம் முடிக்காதவங்களாம் கையை தூக்கி அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென். கர்த்தர் உங்க மாமனார் மாமியார்ட்ட பேசணும், இந்த பையனுக்கு உன் பிள்ளைய ஒழுங்கா கொடுத்துரு, இந்த பொண்ணுக்கு நகை போடாம என்ன பண்ணு, உன் பையனை கட்டி வை, ஈனம் பண்ண வேண்டாம். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க வாழ்க்கையில, என் குடும்பத்துல யாருமே மதிக்க மாட்டேங்காங்க. கடவுள் அனுமதிச்சிருக்காருங்க. பொறாமையில உங்களை பத்தி தப்பா பேசுறது வேற, உங்களை மதிக்காம போறது வேற. ரெண்டு வித்தியாசம் இருக்குது. மனுஷன் உங்களை பத்தி பேசும்போது ரெண்டு கேட்டகரி இருக்குது. பொறாமையில தப்பா பேசுறது வேற, உங்களை மதிக்காம போறது வேற. மக்கள் இந்த ரெண்டு டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிடணும். நீங்க ஆண்டவர்கிட்ட போய் பேசணும், ஆண்டவரே என்னை ஈனம் பண்ணுகிறார்கள். நீங்க சபையை ஈனப்படுத்தும் பொழுது நீங்கள் ஈனம் பண்ணுவீர்கள், ஈனம் பண்ணப்படுவீர்கள். when you get the mercy from God's side, தேவனுடைய கண்களை தயவு கிடைக்கும் போது போவாஸ் கட்டளையிடுவார். இந்த உலகத்துக்குள்ள உங்களை கட்டளையிடுவார், யாரும் ஈனம் பண்ணாதீங்க, இவன் மேல ராஜாவின் அபிஷேகம் இருக்குது, இவன் போவாசனுடைய வருகால மனவாட்டி. எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் பொறுக்கி கொள்ள வந்தவள் ஸ்தானம் உயர்ந்து பாருங்க. ஆண்டருடைய தயவு வரும்போது ஸ்தானம் உயர்ந்து. முதல்ல எப்படியா வாராவா? முதல்ல நல்ல வாயை திறந்து சத்தமா சொல்லுங்க. ஸ்தானங்கள் உயர்ந்து. முதல்ல எதுக்கு வாரா? முதல்லவா பொறுக்கி கொள்ள வாரா. ரெண்டாவது தன் ஸ்தானம் உயர்த்த. சில பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஆண்டவர் எவ்வளவுதான் உயர்த்தினாலும் அந்த உயர்வுக்கு தக்கவாறு அவங்களுடைய லைஃப்பை மாற்றவே மாட்டாங்க. அப்படின்னா ஒரு சில்லற கூட்டத்தோடு பழகி, ஒரு கஞ்சா கூட்டத்தோடு சபைக்கு வரும்போது பழகி கொண்டு இருக்காங்க. அப்படின்னா ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்றுவாங்க. ஆனால் இப்போவும் நைட் 8 மணி ஆச்சுன்னா அந்த கஞ்சா கூட்டத்தோடு தான் போய் உட்காந்துருப்பாங்க. 8:30 மணிக்கு அப்புறம் நீலாம் அடுத்த கட்டம் போகவே முடியாது.
ஆண்டவர் உன்னை உயர்த்த நினைக்கும் போது உன்னை பொறுக்கிக் கொள்கிறவர்களின் கூட்டத்திலிருந்து அறுக்கிறவர்களின் கூட்டத்துக்குள்ள கர்த்தர் உன்னை கொண்டு போவார். இயேசு என்னதான் பரிசேயர் சதிசேயர்கள் பாவிகளோடு அவர் ஊழியம் செய்தாலும் அவர் வாசம் பண்ணினது 12 பேரோடு தான். அவர் தன்னுடைய ரகசியங்களை பகிர்ந்து கொண்டது 12 பேரோடு தான். உவமைகளை அதிகமாய் பேசினது 12 பேரோடு தான். பரிசுத்த ஆவி பெற காத்திருக்க சொன்னது தம்முடைய சீஷர்கள் 120 பேரோடு தான். காமன் பப்ளிக் மேல அவர் 120 பேர். காமன் பப்ளிக் மேல அவர் ஃபர்ஸ்ட் ஹோலி ஸ்பிரிட் அவர் கொடுக்கல. ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் சீஷர்களுக்கு தான் கொடுத்தார். மீதமான துணிக்கைகள் பப்ளிக் காமன் கிரவுடுக்கு அல்ல. அவர் அற்புதங்களை செய்யும் போது சீஷர்களுக்கு தான் மீதமான துணிக்கைகளை கொடுக்கிறார். நீங்க ரொம்ப நினைச்சுக்கிறீங்க ஆண்டவர் தாராள பிரபு. He is always open for everyone. He is always open for everyone. But some blessings are only for his chosen people. அவர் உங்களை உயர்த்த 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 நீங்களும் பொறுக்கிக் கொள்கிறவர்களின் கூட்டத்திலிருந்து சபையை இந்த வார்த்தையை கேள். நீ அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்குள் போக வேண்டும் என்றால், நீ அடுத்த கட்ட நிலைமைக்குள் போக வேண்டும் என்றால், ஈனம் பண்ணுகிறவர்கள், உன்னை கனவீனப்படுத்துகிறவர்கள், உன்னை அசிங்கப்படுத்துகிற கூட்டத்தை விட்டு you should come out. சபையை நிந்திக்கிறவர்களின் கூட்டத்தை விட்டு நீ வெளியே வர வேண்டும். தேவ ராஜ்யத்தை தூஷிக்கிறவர்களின் கூட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். பரிசுத்த ஆவியை நிந்திக்கிறவர்களின் கூட்டத்தை விட்டு வெளியே வர வேண்டும். Lord will raise your standard. நீங்க தேவனுக்காக உங்க வாழ்க்கையை உயர்த்தும் பொழுது தேவன் உங்களுக்காக வாழ்க்கை என்ன பண்ணுவார்? உயர்த்துவார். கிறிஸ்தவ வாழ்க்கை வாயிலே வடை சுடுவதல்ல. ரூத் அவள் வைராக்கியம் கொண்டு அவள் ஸ்டாண்டர்டை ரைஸ் பண்ண, உம்முடைய தேவன் உம்முடைய ஜனம் அட்ரஸ் பண்றா. இன்னைக்கு வரைக்கும் நான் மோவாப்ல இந்த கூட்டத்தோடு நான் இருந்துட்டேன். இந்த கூட்டத்தோடு இருந்ததுனால எனக்கு கிடைச்சது சாவு. இனிமே நான் செய்ய வேண்டிய காரியம், ஐ வாண்ட் டு மேக் த செப்பரேஷன். ஆண்டவருடைய தயவு உங்க லைஃப்ல ஹிட் ஆகும்போது நீங்க அந்த செப்பரேஷன்ஸ் எல்லாம் கொண்டு வரணும். நான் சொல்லுகிறேன், இந்த அக்டோபர் மாசம் ஆண்டவருடைய தயவு உங்க லைஃப்ல மோதுது, நீங்க நிறைய மாற்றங்களை கொண்டு வர போறீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்தி மேல எங்கேயோ கொண்டு போக போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்றவங்க நல்ல கரங்களை தட்டி நல்ல 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 கையை தட்டி சொல்ல போறீங்க, ஆண்டவருடைய தயவு சகல ஹதல பரக்கதுல மௌதல மௌதல மௌதல. நல்ல கைகளை உயர்த்தி சத்தம் போடுங்க பார்க்கலாம். கணவனுடைய தயவு, தேவனுடைய தயவு. நல்ல ரெண்டு கையை உயர்த்தி சத்தமா தேவனுடைய தயவு, தேவனுடைய தயவு. நல்ல சத்தமா சொல்லுங்க, தேவனுடைய தயவு. எத்தனை பேர் நம்புறீங்க இதை கர்த்தர் கொடுக்க போகிறாரு? கர்த்தர் இதை செய்ய போறாரு. கர்த்தர் இதை நிச்சயம் கொடுக்க போறாரு. நம்புறவங்க கையை தட்டி அல்லேலூயா சொல்லலாமே. அடுத்த வசனம் வாசிங்க. 17 வாசிங்க. என்னவா சிஸ்டர்? சத்தமா வாசிங்க. அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் எப்போ வரைக்கும் பொறுக்கினாள்? வாசிங்க. பொறுக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்த்த போது ஒரு மரக்கால் வார்கோதுமை கண்டது. ஆசீர்வாதங்களை வீட்டுக்கு கொண்டு போகத்தக்க அளவுக்கு கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவள் ஸ்தானத்தை உயர்த்தினாள். இதோடு நிப்பாட்டினார ஆண்டவர். போவாசுக்கு ஆண்டவர் மணவாட்டியாய் மாற்றி அவள் ஸ்தானத்தை உயர்த்தி வாழ்க்கை இல்லாதவளுக்கு வாழ்க்கை கொடுத்து தான் தாவீது நல்ல ஒரு வசனத்தை எழுதி வைத்திருக்கிறார். உம்முடைய காருண்யம் என்னை என்னவனாய் மாற்றும். சத்தமா சொல்லுங்க, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க, ஆண்டுடைய தயவு எனக்கு வேணும்,
ஆண்டவர் குறித்த காலம் வருகிறது. எதையெல்லாம் நான் சும்மா சும்மா செஞ்சிட்டு இருக்கணும், அது எல்லாத்துலயும் ஆண்டவர் எனக்கு குறித்ததாய் மாற்ற போகிறாரு. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க பார்க்கலாம், நீங்க சும்மா சும்மா கொடுத்த காணிக்கலாம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, சும்மா கொடுத்தாதானே சொல்ல முடியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா சும்மா கொடுத்த காணிக்கலாம் குறித்த ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற போகிறார். சும்மா சும்மா செஞ்ச ஊழியமெல்லாம் இது ஒரு பெரிய பிளெஸிங் தெரியுமா? சும்மா சும்மா ஊழியம் செய்யணும். ஆமீன். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க பார்க்கலாம், சும்மா சும்மா செஞ்ச ஊழியமெல்லாம் குறித்த ஆசீர்வாதமாய் தேவன் மாற்ற போகிறார். நீங்க சும்மா சும்மா செய்த ஜெபமெல்லாம் தேவன் குறித்த ஆசீர்வாதமாய் மாற்ற போகிறார். ஆண்டவருடைய வேலை வந்தது. எத்தனை பேர் கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்ல விரும்புறீங்க? அவர் தயவு செய்யும் காலத்தை கொண்டு வருகிறார். அவர் மனம் இறங்கி விட்டார் உங்க வாழ்க்கையில. இரண்டாவது, அவர் சொன்ன காரியம், அவர் தயவை காமித்து விட்டார். தயவை காமித்தால் நீங்கள் சபையிலே நாட்டப்படுவீர்கள். எல்லா இடத்திலையும் நீங்கள் பொறுக்க முடியாது. கடைசி வரைக்கும் நீங்கள் என்னவாக இருப்பீர்கள்? அநேக இடங்களிலே நீங்கள் பொறுக்கினால் எப்படி இருப்பீங்க? அது உங்கள் தலையெழுத்து. சரியான இடத்தில் நீங்கள் வந்தால், நீங்கள் பொறுக்க வந்தவர்களை என்னவாக ஆண்டவர் மாற்றுவார்? மணவாட்டியா மாற்றுவார். என்னவா மாற்றுவாரு? மணவாட்டியா மாற்றுவார். மூணாவது கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை, தற்செயலாய் நேரிட்டதையெல்லாம் ஆண்டவர் என்னவா மாற்றுகிறாரு? குறித்த வாயில்களமாய், குறித்த ஆசீர்வாதமாய், குறித்தவற்றாய் தேவன் மாற்றுறார். வீட்டில் போய் ரூத்தை வாசிங்க, வாழ்க்கைப்படுங்க, வாழ்க்கையில நன்மைகளை பார்ப்பீங்க. அன்பானவர்களே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று நம்புகிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கர்த்தரை ஆராதிக்க விரும்பினால், எங்களது ஞாயிறு ஆராதனை நேரம் முதலாம் ஆராதனை காலை 9 மணிக்கும், இரண்டாம் ஆராதனை மாலை 6 மணிக்கும் நடைபெறுகிறது. வியாழக்கிழமை தோறும் மாலை 7 மணி அளவில் துதியினால் விடுதலை பிரார்த்தனை நடைபெறும். தெய்வீக சுகம், பிசாசின் கட்டிலிருந்து விடுதலை, தொழில் ஆசீர்வதிக்கப்பட, துல்லியமான தீர்க்க தரிசன வார்த்தை நிறைவாய் பெற்றிட அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். எங்களது ஆலய முகவரி சமாதான தேவ ஆலயம், பால்பாண்டி நகர், மில்லர்புரம், தூத்துக்குடி. எங்களது அலைபேசி எண் 8119679995. கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. This program is exclusively produced and brought to you by Peace Ministries, Tuticorin, Tamil Nadu, India.